Preparing for heaven, becoming His bride, reigning with Jesus, reigning with Jesus, reigning with Jesus forever. Amen. Beloved in Christ, we wish you all a blessed and Christ-centered Christmas. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் உள்ள ஆழத்திலிருந்து கிறிஸ்துவை மையப்படுத்தின கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். Grace, peace and joy to you all in the wonderful name of the Lord and Savior Jesus Christ. இரட்சகரும் கர்த்தருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவாய் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. On this blessed Christmas morning, we greet each one of you with deep love and grateful hearts. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் காலை பொழுதிலே உள்ளத்திலே ஆழமான அன்போடு கூட சந்தோஷத்தோடு கூட உங்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வரவேற்கிறோம். We don't celebrate the day today. இந்த நாளை நாம் கொண்டாடுகிறது இல்லை. We celebrate the God who came close to us. நம்மிடத்திலே அருகில் நெருங்கி வந்த தேவனை நாம் கொண்டாடுகிறோம். The God who stepped into our world. நம்முடைய உலகத்திற்குள்ளாக அடியெடுத்து வைத்த தேவன் அவர். Carried all our burdens. நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் சுமந்தவர். And offered us eternal hope. நமக்கு நித்திய நம்பிக்கை அளித்தவர். Today we gather in the presence of the Lord to celebrate the greatest miracle ever happened in the human history. மனுஷிக வரலாற்றிலே நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை, ஒரு சாதனையை கொண்டாடும்படி நாம் வந்திருக்கிறோம். Almighty God became man. சர்வ வல்லமையுள்ள தேவன் மனிதனானார். Light entered into darkness. இருளுக்குள்ளாக ஒளி பிரவேசித்தது. Hope stepped into our hopeless world. நம்பிக்கையே இல்லாத உலகத்திலே நம்பிக்கை உதித்தார். Christmas is not just a season, it is the Savior. கிறிஸ்துமஸ் என்பது ஒரு காலகட்டம் அல்ல, அவர் ஒரு இரட்சகர். Not just a celebration, it's a revelation. அது ஒரு கொண்டாட்டம் மாத்திரமல்ல, அது ஒரு வெளிப்பாடு. Not just a holiday, it's a holy day declaring God is with us, Emmanuel. இது ஒரு விடுமுறை நாள் அல்ல, நம்மோடு கூட இம்மானுவேல் தேவனாக கூட இருக்கிறார் என்பதை பறைசாற்றுகிற பரிசுத்த நாள். We have come today with grateful hearts, joyful praise and expectant faith. நன்றியுள்ள இருதயத்தோடு, சந்தோஷமுள்ள இருதயத்தோடு, மனதோடு, எதிர்பார்ப்புள்ள நம்பிக்கையோடு நாம் வந்திருக்கிறோம். Because the same Lord Jesus Christ was born in Bethlehem is here this morning to touch you, amen, to strengthen you and to bless you. ஏனென்றால் பெத்லஹேமில் பிறந்த அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் நம் நடுவிலே இருக்கிறார். நம்மை தொட்டு, நம்மை ஆசீர்வதித்து, நம்மை பலப்படுத்தும்படிக்கு. To every family, ஒவ்வொரு குடும்பத்திற்கும், every child, ஒவ்வொரு பிள்ளைக்கும், every elder, ஒவ்வொரு மூப்பருக்கும், every guest, ஒவ்வொரு விருந்தாளிக்கும், and every believer gathered here, வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும், oh, may the kindness of Christ surround you. கிறிஸ்துனுடைய இரக்கம் தயவு சுற்றி சூழ்ந்து கொள்ளட்டும். Oh, may the peace of Christ fill your heart. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயங்களை நிரப்பட்டும். And the love of Christ strengthen you. கிறிஸ்துனுடைய அன்பு உங்களை பலப்படுத்தட்டும். As we prepare our hearts to receive the word this morning, இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயங்களை நாம் ஆயத்தப்படுத்துகையிலே, remember this one thing. இந்த ஒரு காரியத்தை மனதிலே கொள்ளுங்கள். Christmas is God saying you are loved. கிறிஸ்துமஸ் என்ன சொல்லுகிறது? தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் நேசிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறது. You are valued. நீங்கள் மதிப்புள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள். You are not forgotten. நீங்கள் மறக்கப்படவில்லை. Christmas is God saying I want you back. கிறிஸ்துமஸ் என்பது தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் எனக்கு திரும்ப வேண்டும் என்று சொல்கிறதை போல இருக்கிறது. Amen. Amen. The same Lord Jesus Christ born in a manger longs to meet with you today personally through his word. முன்னணையிலே பிறந்த அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய திருவார்த்தையின் மூலமாக உங்களை சந்திக்க அவர் விரும்புகின்றார். May his light shine upon us. அவருடைய வெளிச்சம் நம் மீது பிரகாசிக்கட்டும். Oh, his grace renew us. அவருடைய கிருபை நம்மை புதுப்பிக்கட்டும். And his presence abide with us all through this season
and also the coming new year. இந்த நாட்கள் காலகட்டம் முழுவதுமாக மாத்திரமல்ல, வருகிற ஆண்டிலும் எல்லா நேரத்திலும் நம்மோடு கூட இருப்பதாக. May God richly bless you as we now turn our thoughts to God's word. நம்முடைய சிந்தனைகளை தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புகிற இந்த தருணத்திலே தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இருதயங்களை ஆசீர்வதிப்பாராக. We want to take you to a very uncommon passage for this Christmas service. இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு என்று சகஜமற்ற ஒரு வசனத்துக்கு நேராக உங்களுடைய இருதயங்களை அடியார்கள் திரும்ப விரும்புகிறோம். Let's turn our Bibles this morning to Epistle of Titus. தீத்துவின் நிருபத்திற்கு உங்கள் வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் இந்த காலை பொழுதிலே. Titus chapter 3. தீத்து 3ஆம் அதிகாரம். Let's read verses 4 down to verse 6. வசனங்கள் 4 துவங்கி 6 முடிய நாம் வாசித்து பார்ப்போம். As we read this passage, I would request you to kindly follow us in your Bible. இந்த வசன பகுதிகளை அடியார்கள் வாசிக்கும் போது உங்கள் வேதாகமங்களிலே இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து பின்பற்றும்படியாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். Whether you're on the second floor or on the ground floor, we request you to kindly look at your Bibles. நீங்கள் கீழ் தளத்தில் இருந்தாலும் சரி, இரண்டாம் தளத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வேதாகமங்களை தயவு செய்து நீங்கள் திருப்பி பார்க்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். Epistle of Titus is next to 2 Timothy. 2 தீமோத்தேயுக்கு அடுத்த நிருபம்தான் தீத்துவின் நிருபம். Epistle of Paul the apostle to Titus chapter 3. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் Reading 3ஆம் அதிகாரம். Reading from verse 4. வசனங்கள் 4 துவங்கி வாசிப்போம். But after that the kindness and love of God our Savior toward man appeared. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது, Not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். Which he shed on us abundantly through Jesus Christ our Savior. தமிழிலே 7வது வசனம், அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Read this passage of scripture slowly and silently for yourself for a moment. ஒரு க்ஷணம் உங்களுக்காக வேண்டி இந்த வசன பகுதிகளை மெதுவாக அமைதியாகவும் வாசித்து பாருங்கள். Just read for yourself. உங்களுக்காக வேண்டி வாசியுங்கள். There's so much of truth in this passage of scripture. இந்த வசன பகுதியிலே அநேக சத்தியங்கள் இருக்கிறது. Amen. ஆமென். Let me read it again. மறுபடியும் அடியேன் வாசிக்கிறேன். Titus 3:4. தீத்து 3:4. But after that the kindness and love of God our Savior toward man appeared. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது, Not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us by the washing of regeneration and renewing of the Holy Ghost. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். Which he shed on us abundantly through Jesus Christ our Savior. 7வது வசனம், அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். Amen. ஆமென். We speak to you about the Christmas that came looking for us. நம்மை தேடி வந்த கிறிஸ்துமஸை குறித்து நாம் பேசுகின்றோம். Christmas is not merely a story of man searching for God. கிறிஸ்துமஸ் என்பது மனிதன் தேவனை தேடுகிறதான ஒரு கதை மாத்திரமல்ல. It is God lovingly stepping into human history to search for man. மனிதன் எங்கே என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் மனுஷிக வரலாற்றிற்குள்ளாக அடியெடுத்து வைக்கிறதான செயலாகும். It's a miracle that the God of the universe came down to reach out to these ordinary men and women like you and me. நீங்களும் அடியனும் போன்ற சாதாரண மனுஷர்களை தேவாதி தேவன் தேடி வந்து அடியெடுத்து உலகத்தில் வைத்தாரே, அதை குறித்ததாய் இந்த கிறிஸ்துமஸ் இருக்கிறது. Church, I want you to think for a moment. திருச்சபையாரே, ஒரு க்ஷணம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். The limited, unholy, mortal man can never reach out to the unlimited, all holy
immortal God. வரம்புக்குட்பட்ட பரிசுத்தமற்ற சாவுக்கு ஏதுவான மனுஷனானவன் வரம்பற்ற பரிசுத்தமான சாவாமை உள்ள தேவனை தானாக தேடி அவரை அடைந்திட முடியாது. So this loving unlimited God reached out to this limited man. ஆகவே அன்புள்ள வரம்பில்லாத தேவனாகிய கர்த்தர் வரம்புள்ள மனுஷனை தேடி வந்தார் ஐயா. That is Christmas. இதுதான் கிறிஸ்மஸ். Christmas reminds us that God did not wait for us to reach him. கிறிஸ்மஸ் என்பது நாம் தேவனை அணுகுகிற வரைக்கும் தேவன் காத்திருந்தார் என்பதல்ல. He came down to reach you and me. உங்களையும் என்னையும் தொடும்படி அணுகும்படி அவர் மேலிருந்து கீழே இறங்கி My dear வந்தார். friend, அருமையான நண்பரே, long before wise men could go in search of the Savior came down to search you and me. வான சாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி செல்வதற்கு முன்பதாகவே மிக முன்பதாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் தேடி வந்தார். Hallelujah. Hallelujah. This joyful season of Christmas reminds us not merely a manger in Bethlehem. இந்த கிறிஸ்மஸினுடைய மகிழ்ச்சி கட்ட காலமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்னிலையில் இருக்கிறதை அதை மையப்படுத்துகிறது மாத்திரமல்ல. Not just a manger in Bethlehem, but the message from heaven. முன்னணையில் இருக்கிறதான பெத்லகேமில் இருக்கிறதான முன்னணை அல்ல, பரலோகத்திலிருந்து வந்த செய்தியாகும். Not merely a baby wrapped in swaddling clothes. போர்வை துணிகளாலே சுற்றப்பட்டு கிடந்த ஒரு குழந்தை பாலகன் அல்ல. Oh, but Almighty God wrapped in mercy. சர்வவல்லமையுள்ள தேவன் இரக்கத்தினாலே சூழப்பட்டிருக்கிறதாகும். Christmas is not just what man offered to God, கிறிஸ்மஸ் என்பது மனுஷன் தேவனுக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல ஐயா, but about God offered to man. தேவன் மனுஷனுக்கு கொடுக்கிறதாகும். It is true that those wise men offered gifts to the Lord Jesus Christ. அந்த வான சாஸ்திரிகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அன்பளிப்புகளை கொடுத்தது உண்மைதான். But friend, listen to me. நண்பரே கவனித்து கேளுங்கள். Those gifts can in no way be compared to the gift of his own life that he gave for you and me on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை நமக்கு கொடுத்தாரே, அந்த மதிப்பிற்கு முன்பதாக இந்த வான சாஸ்திரிகள் கொடுத்த பரிசுகள் ஒன்றுமே இல்லாதது. Oh, can I hear an amen from you? ஆமென் என்று யாராவது ஒருத்தர் சொல்லுவீங்களா? Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So Titus chapter 3 verses 4 to 6 beautifully summarizes three things. ஆகவே தீத்து 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதற்கொண்டு 6 முடிய காரியங்களானது மிக நேர்த்தியாக அழகாக அங்கே 3 காரியங்களை சொல்லுகிறது. Amen. It summarizes three things: the mission, the message, and the mercy of Christmas. கிறிஸ்மஸினுடைய திருப்பணி, கிறிஸ்மஸினுடைய செய்தி, கிறிஸ்மஸினுடைய இரக்கத்தை காண்பிக்கிறது. In these three verses, இந்த 3 வசனங்களிலே Apostle Paul gives us the heart of the incarnation. திரு அவதாரத்தினுடைய இருதயத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். The reason why Christ came down to this earth. கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு ஏன் இறங்கி வந்தார் என்ற காரணம். Amen. ஆமென். The reason what Christ brought to us. நமக்கு கிறிஸ்துவானவர் எதை கொண்டு வந்தார் என்ற காரணம். And the reason what Christ accomplished. கிறிஸ்துவானவர் எதை சாதித்தார் என்கிற காரணம். Today the world celebrates Christmas with lights, gifts, songs and feasts. இன்றைக்கு உலகமானது கிறிஸ்துமஸை விளக்குகளாலே, பாடல்களாலே, இசையினாலே கொண்டாடுகிறது. And Apostle Paul writing to Titus reveals the very true purpose of Christmas. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதுகிற இந்த வசன பகுதியிலே உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன என்பதை விளக்குகின்றார். Christmas is not just fest about joy. கிறிஸ்துமஸ் என்பது முதலாவதாக சந்தோஷத்தை பற்றியது அல்ல. It's about the kindness of God. தேவனுடைய தயவை குறித்ததாகும். Christmas is not just fest about peace on earth. கிறிஸ்துமஸ் என்பது முதலாவது பூமியிலே சமாதானத்தை குறித்தது அல்ல, but the mercy from heaven. பரலோகத்திலிருந்து வந்த இரக்கத்தை குறிக்கிறது. Christmas is not just fest about human goodness. கிறிஸ்துமஸ் என்பது முதலாவதாக மனுஷீக நன்மையை குறித்தது அல்ல, but about divine grace. தெய்வீக கிருபையை குறித்ததாகும். Amen. Amen. The passage we read this morning, இந்த காலை பொழுதிலே நாம் வாசித்த இந்த வசன பகுதியானது, amen, Amen, makes us understand something very important. மிக மிக முக்கியமானது ஒன்றை நாம் புரிந்து கொள்ளும்படிக்கு செய்கின்றது. Who appeared
appeared? யார் அங்கே பிரசன்னமானார்? God, our Savior. நம்முடைய இரட்சகராகிய தேவன். Why he appeared? ஏன் அவர் பிரசன்னமானார்? Because of the kindness and love. அவருடைய தயவு, அவருடைய அன்பின்படி. How he saves? எப்படி நம்மை ரட்சிக்கிறார்? Not by works, but by his mercy. கிரியைகளினால் அல்ல, அவருடைய இரக்கத்தினால். What he gives? எதை நமக்கு தருகிறார்? New life through the power of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானுடைய சத்துவத்தின் மூலமாக புதிய ஜீவனை நமக்கு தருகிறார். This is a whole summary of those 3 verses we read this morning. நாம் வாசித்த அந்த 3 வசனங்களுடைய முழுமையான பொருளடக்கம் இதுதான். Today we want to share with you 5 simple and profound thoughts from this passage of scripture. இன்றைக்கு இந்த வசன பகுதியில் இருந்து 5 எளிய கருத்துக்களாக இருந்தாலும் ஆழமான அர்த்தம் கொண்ட கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். The title for today's message, இந்த காலை செய்திக்கான தலைப்பு, the light that lifted our lives. நம்முடைய வாழ்க்கையை உயர்த்திய ஒளி. Amen. Amen. The light that lifted our lives. நம்முடைய வாழ்க்கையை உயர்த்திய ஒளி. Amen. Amen. Kindness came and salvation followed. தயவு வந்தது, ரட்சிப்பு பின் தொடர்ந்தது. We just want to share with you 5 thoughts. 5 கருத்துக்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். Number 1, முதலாவது, appearance of God's kindness. தெய்வீக தயவின் பிரசன்னம். Appearance of God's kindness. தெய்வீக தயவின் பிரசன்னம். Number 2, இரண்டாவது, affection of divine love. தெய்வீக அன்பின் பாசம். Affection of divine love. தெய்வீக அன்பின் பாசம். Number 3, மூன்றாவது, abounding of divine mercy. தெய்வீக இரக்கத்தின் பெருக்கம். Abounding of divine mercy. தெய்வீக இரக்கத்தின் பெருக்கம். Number 4, நான்காவது, application of divine regeneration. தெய்வீக மறுஜென்மத்தின் அப்பியாசம். Application of divine regeneration. தெய்வீக மறுஜென்மத்தின் அப்பியாசம். Number 5, ஐந்தாவது, abundance of divine salvation. தெய்வீக ரட்சிப்பின் சம்பூரணம். May the Holy Spirit open our eyes to behold once again the wonder of Christmas. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே இந்த கிறிஸ்துமஸினுடைய அதிசயத்தை நாம் பார்க்கும்படிக்கு அன்பின் பரிசுத்தாவினர் நம்முடைய கண்களை திறப்பார்கள். முதலாவது, appearance of God's kindness. தெய்வீக தயவின் பிரசன்னம். Amen. ஆமென். Look at the Bible, Titus chapter 3 verse 4. தீத்து 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வேதாகமத்தை திறந்து பாருங்கள். Titus chapter 3 and verse 4. தீத்து 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். But after that, the kindness and the love of God our Savior toward man appeared. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான பின்பு. Amen. ஆமென். Appearance of God's kindness. தேவனுடைய தயவின் பிரசன்னம். I call this divine initiative. இதை தெய்வீக துவக்கம் என்று அடியேன் சொல்லுகிறேன். God came down to reach you and me. உங்களை என்னையும் அணுகும்படிக்கு தேவன் இறங்கி வந்தார். The kindness that stepped into darkness. இருளுக்குள்ளாக அடியெடுத்து வைத்த தேவனுடைய தயவு. Now the word appeared comes from the Greek word epiphania. பிரசன்னமான போது என்ற வார்த்தையானது கிரேக்க பதத்திலே எபிஃபானியா என்ற வார்த்தையிலிருந்து வருகிறது. Literally means to shine forth. எழுத்தின்படியாக பார்க்கும் அர்த்தம் என்னவென்றால் பிரகாசிப்பித்தல். A sudden illumination. திடீரென்று பிரகாசிக்கிற ஒளி. A dawning light. உதித்து எழும்புகிற ஒரு வெளிச்சம். The light appeared. வெளிச்சம் பிரசன்னமானது. Church, that is Christmas. கிறிஸ்துமஸ் இதுதான் திருச்சபையாரே. Don't ever think that Christmas is just found in the New Testament gospel. கிறிஸ்துமஸ் என்பது புதிய ஏற்பாட்டு சுவிசேஷங்களில் மாத்திரம் தான் காணப்படுகிறது என்று நினைத்துக் கொள்ள We வேண்டாம். can see Christmas even in Genesis chapter 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே நம்மால் இந்த கிறிஸ்துமஸை பார்க்க முடியும். Genesis 1:3 says, ஆதியாகமம் 1:3 சொல்கிறது, and God said, let there be light, and there was light. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. God said, let there be light, வெளிச்சம் அங்கே செல்ல கடவது என்று சொன்னார், and there was light. வெளிச்சம் அங்கே சென்றார். In the original Hebrew, light was not created. மூல எபிரேய பதத்திலே வெளிச்சம் உண்டாக்கப்படவில்லை. God said, let the light appear. தேவன் வெளிச்சம் அங்கே காணப்பட கடவது என்று சொன்னார். தமிழ் வேதாகமத்திலே உண்டாக்கப்பட்டது என்று போட்டிருக்கிறார்கள், அது சரியல்ல. God said, let the light appear. தேவன் வெளிச்சம் அங்கே உதிக்க கடவர் என்று சொன்னார். And the light appeared.
வெளிச்சம் பிரசன்னமானார். Amen. ஆமென். Who is this light? இந்த வெளிச்சமானவர் யார்? The Lord Jesus Christ who said, I am the light of the world. நானே இந்த உலகத்திற்கு ஒளி என்று சொன்னாரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த வெளிச்சம். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. So don't ever think Christmas begins with the gospel of the New Testament. ஆகவே கிறிஸ்மஸ் என்பது புதிய ஏற்பாட்டினுடைய சுவிசேஷத்தில் தான் துவங்குகிறது என்று நினைத்துக் கொள்ள வேண்டாம். Christmas is there even in Genesis 1. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலேயே கிறிஸ்மஸ் இருக்கிறது பாருங்கள். We want you to think for a moment. ஒரு நிமிஷம் நீங்கள் இதை யோசித்து பார்க்க வேண்டும் என விரும்புகிறேன். My friend, you can have a very good eyesight. நண்பரே, உங்களுக்கு ஒரு நல்ல கண் பார்வை இருக்கலாம். But without the light, வெளிச்சம் இல்லாமல், ஒளி இல்லாமல், your good eyesight is in vain. உங்களுடைய நல்ல கண் பார்வை வீணானது ஐயா. You cannot see anything without the light. ஒளி இல்லாமல் உங்களால் ஒன்றையும் பார்க்க முடியாது. In the creation, சிருஷ்டிப்பிலே, before God could create anything else, இந்த உலகத்திலே வேறு எதையும் தேவனாய் கர்த்தர் உண்டாக்குவதற்கு முன்பதாக, God the Father calling his Son to appear in the scene as a light. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை அந்த காட்சியிலே வெளிச்சமாக வந்து பிரசன்னமாகும்படி அழைத்தார். Think of the wonderful, magnificent 6 days creation of God. தேவனுடைய 6 நாள் சிருஷ்டிப்பினுடைய மகிமை பிரதாபத்தை சற்று யோசித்து பாருங்கள். Magnificent, wonderful 6 days creation would be nothing without the light. அந்த வெளிச்சம் இல்லாமல் தேவனுடைய இந்த 6 நாள் பிரம்மாண்டமான சிருஷ்டிப்பு ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். Nothing can be seen. எதையும் பார்க்க முடியாது. Therefore, first of all, the light appeared. ஆகவே முதலாவது வெளிச்சம் பிரசன்னமானது. We want to tell you at the very outset. துவக்கத்திலே அடியேன் உங்களுக்கு சொல்கிறேன். In your dark, dismal life, உங்களுடைய இருளான மிக சோக வாழ்க்கையிலே, the first thing you need is the light. உங்களுக்கு தேவையான முதலாவது காரியம் வெளிச்சம், ஒளி. Without this light, இந்த ஒளி இல்லாமல், without the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாமல், my friend, you cannot see anything. நண்பரே, உங்களால் ஒன்றையும் பார்க்க முடியாது. You cannot see the blessing that God has planned for your life without the light. அந்த ஒளி இல்லாமல் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக திட்டம் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை உங்களால் பார்க்க முடியாது ஐயா. That's the reason the Lord Jesus said, ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், without me, என்னை இல்லாமல், without this light, இந்த ஒளி இல்லாமல் you cannot do anything. உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. Hallelujah. ஹல்லேலூயா. Imagine what you can do without the light. ஒளி இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்து பாருங்க. Amen. ஆமென். You can have talents, you can have abilities. திறமை, தாளந்துகள் உங்களுக்கு இருக்கலாம் ஐயா. You may be highly qualified. மிகவும் அதிகமாய் படித்தவர்களாய் திறமைசாலிகளாய் இருக்கலாம். You may be well experienced, well placed in the society. சமுதாயத்திலே அந்தஸ்திலே உயர்ந்தவர்களாயும் அனுபவம் வாய்ந்தவர்களாயும் இருக்கலாம். Without the light, you cannot do anything. ஒளி இல்லாமல் உங்களால் ஒன்று செய்ய முடியாது. Amen. ஆமென். That's the reason we read in Matthew's Gospel 4:16. இது நிமித்தமாக தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:16 நாம் வாசிக்கின்றோம். People who sat in darkness saw the great light. இருளிலே அமர்ந்திருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டனர். Hallelujah. ஹல்லேலூயா. What is Christmas? கிறிஸ்மஸ் என்றால் என்ன? God's kindness became visible in the person of Christ. கிறிஸ்துவினுடைய அவருக்குள்ளாக தேவனுடைய தயவு வெளிப்பட்டது, பிரசன்னமானது. Appearance of God's kindness. தேவனுடைய தயவின் பிரசன்னம். Not kindness as an idea. இங்கே தயவு என்பது ஒரு கருத்தாக அல்ல. Not kindness as a doctrine. இங்கே தயவு ஒரு உபதேசமாக அல்ல. But kindness wrapped in skin and laid in a manger. இந்த தயவானது தோல் போர்த்து கொண்டு அதை அணிந்து கொண்டு முன்னணையிலே காணப்படுகிறது, பிரசன்னமாகி இருக்கிறது. Friend, the manger was not accidental, it is intentional. நண்பரே, அந்த முன்னணை எதேர்ச்சையாக வந்துவிட்டது அல்ல, அது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டது. Christmas is the moment when heaven stepped into earth's history. மனுஷிக வரலாற்றிற்குள்ளாக அந்த தெய்வீகம் கடந்து இறங்கி வந்ததுதான் கிறிஸ்மஸ் ஆகும். The Son of God became the Son of Man so that the sons of men would become the sons and daughters of God. மனுஷ குமாரர்கள் தேவனுடைய குமாரர்களும் குமார்த்திகளுமாய் மாறும்படிக்கு
தேவகுமாரன் மனுஷகுமாரனாய் மாறினார் ஐயா. Hallelujah. ஹalleluya. The world did not deserve this divine visitation. இந்த தெய்வீக சந்திப்பை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகம் தகுதியானதாக இருக்கவில்லை. At the time of Jesus' birth, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் போது morally, சன்மார்க்க ரீதியிலும் spiritually, ஆவிக்குரிய ரீதியிலும் politically, அரசியல் ரீதியிலும் humanity was at its worst. மனித நேயம் மிகவும் சீர்கெட்ட நிலையிலே இருந்தது. A world with Caesar on the throne and sin in their hearts. உலகத்தின் சிங்காசனத்திலே ராயன் அமர்ந்திருந்தான், இருதயத்திலோ பாவம் இருந்தது. Amen. ஆமென். But God's answer was not judgment, ஆனால் தேவனுடைய பதிலோ நியாயத்தீர்ப்பல்ல, but the Savior. இரட்சகர் தான் அவருடைய பதிலாய் இருந்தது. Hallelujah. ஹalleluya. History tells us a night in 1914. 1914வது ஆண்டினுடைய இரவிலே நடந்ததை சரித்திரம் சொல்கிறது. When during World War I, முதலாம் உலக மகா யுத்தத்தின் போது soldiers on both sides suddenly stopped firing. இரு தரப்பில் இருந்ததான சேவகர்கள் திடீரென்று அவர்கள் சுடுவதை நிறுத்தி கொண்டார்கள். Lit candles and sang Silent Night. மெழுகுவர்த்தியை கொளுத்தி சைலண்ட் நைட் என்கிறதான அந்த பாமாலையை பாடினார்களாம். Darkness suspended war. அந்த பாருங்கள், அந்த இருளானது அந்த போரை நிறுத்தியது. But on the first Christmas, ஆனால் முதலாம் கிறிஸ்துமஸின் போது divine light suspended the darkness of sin's dominion. பாவத்தினுடைய இந்த அந்தகார ஆளுகையை முதலாம் கிறிஸ்துமஸினுடைய வெளிச்சம் நிறுத்தி போட்டதையா. Hallelujah. ஹalleluya. Like a sunrise after a long night, நீண்ட இரவுக்கு பிற்பாடு சூரிய உதயத்தை போல Christ appeared in the dark world. இருளான உலகத்திலே கிறிஸ்துவானவர் பிரசன்னமானார். Prophet Isaiah says in Isaiah 9:2. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். Isaiah 9:2. ஏசாயா 9:2. People that walked in darkness have seen a great light. இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். Today Christmas is God saying to you, I still want to come close to you. இன்றைக்கு கிறிஸ்துமஸ் நாளிலே தேவன் என்ன சொல்கிறார்? இன்னும் நான் உங்களிடத்திலே கிட்டி நெருங்கி வர விரும்புகிறேன் என் மக்களே என்கிறார். Christmas is the condescension of God. கிறிஸ்துமஸ் என்பது என்ன? தேவனாகிய கர்த்தர் உன்னதத்திலிருந்து தம்மை தாழ்த்தி இறங்கி வருகிறதாகும். Heaven bending toward earth. இந்த பரலோகம் இந்த பூமிக்கு நேராக தாழ்த்தி தன்னையே பணிந்து அது இறங்கி வருகிறது. Divinity drawing near to humanity. மனித நேயத்திற்கு நேராக தெய்வத்துவம் கிட்டி நெருங்கி வருகிறது. The appearance of God's kindness. தேவ தயவின் பிரசன்னம். Hallelujah. Hallelujah. That the kindness of God, our Savior, toward man appeared. நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவர் இயேசுவுடைய தயவு மனுஷனுக்கு பிரசன்னமானது. Amen. ஆமென். Today we are saved because of God's kindness. தேவனுடைய தயவினால் தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். One day in your life the kindness of God appeared. உங்கள் வாழ்க்கையிலே அந்த ஒரு நாளிலே தேவ தயவு பிரசன்னமானது. Your life changed completely. உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது. You have been made a new creation in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக புதிய சிருஷ்டியாய் நீங்கள் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். How many of you can thank God this morning for the divine kindness? அந்த தெய்வீக தயவிற்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி ஐயா சொல்ல Somebody முடியும்? shout amen. சத்தமாய் யாராவது ஆமென் என்று சொல்லுங்கள். Hallelujah. ஹalleluya. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Secondly, இரண்டாவதாக the affection of divine love. தெய்வீக அன்பின் பாசம். The affection of divine love. தெய்வீக அன்பின் பாசம். Look at the Bible, the very same verse 4 of Titus 3. தீத்து 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், அதே வசனத்தை மறுபடியும் பாருங்கள். Titus 3:4. தீத்து 3:4. The kindness and the love of God our Savior toward man appeared. நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயவும் மனுஷர் மேல் உள்ள அவருடைய அன்பும் பிரசன்னமான போது Not only the kindness of God but the love of God toward man appeared. தேவனுடைய தயவு மாத்திரமல்ல, மனுஷர் மேல் உள்ள தேவனுடைய அன்பும் பிரசன்னமானது. The phrase love toward man மனுஷர் மேல் உள்ள அன்பு என்ற சொற்றொடரானது is from the Greek word philanthropia,
கிரேக்க வார்த்தை philanthropia என்கிறதிலிருந்து வருகிறது. Loving care for humanity. மனித நேயத்திற்கு நேராக அன்போடு கூட அக்கறை காண்பிக்கிறதாகும். I call this divine motive. இதை தெய்வீக உள்நோக்கம் என்று அடியேன் அழைக்கிறேன். Friend, why God came down? நண்பரே, ஏன் தேவன் இறங்கி வந்தார்? A love that was not triggered by human goodness. மனுஷீக நன்மையினால் அந்த அன்பு ஊக்குவிக்கப்பட்டது அல்ல. Listen to me, please. தயவு செய்து கவனித்து கேளுங்கள். A love that was not triggered by human goodness. மனுஷீக நன்மையினாலே அந்த அன்பு ஊக்குவிக்கப்படவில்லை. Christmas did not happen because earth was lovely. உலகம் அழகா இருந்ததினாலே கிறிஸ்துமஸ் அங்கே சாத்தியமாகவில்லை. Christmas happened because heaven was loving. பரலோகம் அன்புள்ளதா இருந்தபடினாலே கிறிஸ்துமஸ் சாத்தியமானது. Paul is very clear. அப்போஸ்தலன் அங்கே பவுல் தெளிவாக உள்ளார். He says it is not the love of man toward God, தேவன் பேரில் உள்ள மனுஷனுடைய அன்பு என்று இங்கே சொல்லவில்லை. but Paul says love of God toward man. மனுஷர் மேல் உள்ள தேவனுடைய அன்பு என்று சொல்லி அப்போஸ்தலன் அங்கே பவுல் சொல்லுகிறார். Did you notice that? ஒன்றை நீங்க பார்த்தீங்களா? It is not the love of man toward God, தேவன் பேரில் மனுஷனுடைய அன்பு என்று இங்கே இல்லை, but the love of God toward man. மனுஷன் பேரில் தேவன் கொண்டிருந்த அன்பு என்று உள்ளது. Church, I want you to understand this morning, திருச்சபையர் இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன். a love that comes before man's loyalty. நம்முடைய உண்மைக்கு முன்பதாக அவருடைய அன்பு வருகிறது. God did not wait for humanity to deserve salvation. மனுஷிகமானது ரட்சிப்பிற்கு தகுதியாகட்டும் என்று சொல்லி தேவன் காத்திருக்கவில்லை. God chose to love you and me before we chose to obey him. நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய தெரிந்து கொள்வதற்கு முன்கூட்டியே தேவனாகிய கர்த்தர் நம்மில் அன்பு கூர்ந்தார் ஐயா. Oh, this is the agape love. இதுதான் அகாப்பே அன்பாகும். God's sacrificial unconditional love. தேவனுடைய தியாகம் உள்ள நிபந்தனையற்ற அன்பது. This is the heartbeat of incarnation. அவதாரத்தினுடைய இருதய துடிப்பு இதுதான். Saint Augustine once said like this. பரிசுத்தவான் அகஸ்டின் ஐயா இப்படியாக சொன்னார். Listen, you got to think. இதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும், கவனித்து கேளுங்கள். He loved us when we did not love him, நாம் அவரில் அன்பு செலுத்தாத போது அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். so that we might love him even when we cannot love him. சில சமயத்துல அவர் மேல அன்பு கூறுறது கஷ்டம். ஒரு பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலையில அவர் மேல அன்பு கூற முடியாத சூழ்நிலையிலும் நாம் அவர் மேல் அன்பு கூற வேண்டும். காரணம், நாம் அவர் மேல் அன்பு கூறாத நேரத்தில் அவர் நம்மேல் அன்பு கூர்ந்தார். ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. He loved us when we did not love him, நாம் அவரில் அன்பு கூறாத போது நம்மில் அன்பு கூர்ந்தார் அவர். so that we might love him even in a situation, difficult situation where we cannot love him. நாம் அவரை அன்பு கூற முடியாத கஷ்டமான சூழ்நிலையிலும் நெருக்கடியான வழியிலும் நாம் அவரில் அன்பு கூறும்படிக்கு. Amen. Amen. Christmas is not God tolerating sinners. கிறிஸ்துமஸ் என்பது தேவனாய் கர்த்தர் பாவிகளை சகிப்புத்தன்மையோடு பொறுத்துக் கொள்வது என்பது அல்ல. No, it is God pursuing sinners in love. அது அப்படி அல்ல. தேவனாகிய கர்த்தர் பாவிகளை அன்போடு கூட பின்தொடர்ந்து வருகிறாரே, அதுதான் கிறிஸ்துமஸ். It's a love that became flesh. மாம்சமான அன்பு அது. The baby of Bethlehem is the embodiment of eternal affection. பெத்லகேமினுடைய பாலகன் நித்திய அன்பினுடைய திரு அவதாரமாய் வந்தார். Church, think of a king who became a beggar. திருச்சபையரே, ஒரு பிச்சைக்காரனாக மாறிய ஒரு ராஜாவை யோசித்து பாருங்கள். There is an old story of a king who disguised himself as a beggar to understand the suffering of his people. பண்டைய காலத்தில் ஒரு கதை இருக்கிறது. ஒரு ராஜா இருந்தானாம். தன்னுடைய பிரஜைகளுடைய மக்களுடைய கஷ்டங்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு பிச்சைக்கார வேஷம் போட்டு அணிந்தவனாய் வந்தானாம். But Christ, ஆனால் கிறிஸ்துவோ, it was not a king who disguised as a man, but God himself became a man to redeem his people. ஒரு ராஜா சாதாரண மனுஷனாக மாறினதல்ல, இங்கே தேவாதி தேவனாகிய கர்த்தர் மனுஷனாக அவதரித்தார், நம்முடைய மக்களை மீட்டெடுக்கும்படிக்கு. Hallelujah. ஹalleluya. Christmas is a proof that God's love is not distant.
கிறிஸ்மஸ் என்பது தேவனுடைய அன்பு தூரத்தில் இல்லை என்பதற்கான நிரூபணமாகும். Friend, God's love is tangible. தேவனுடைய அன்பு நிஜத்தன்மை உடையது. God's love is touchable. தேவனுடைய அன்பு தொடக்கூடியது. God's love is traceable in the Lord Jesus Christ. தேவனுடைய அன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கண்டுபிடிக்க கூடியது. Amen. ஆமென். God did not love us because Christ died for us. கிறிஸ்து பாருங்கள், கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் அன்பு கூறவில்லை. Christ died for us because God loved us. தேவனில் நம்மில் அன்பு கூர்ந்தபடினால் தான் ஐயா கிறிஸ்து இயேசுவானவர் நமக்காக மரித்தார். Christmas is God saying, my son, my daughter, I want you back. கிறிஸ்மஸ் என்பது என்ன? என் மகனே, என் மகளே, நீங்கள் எனக்கு திரும்ப வேண்டும் என்று தேவன் சொல்லுகிற வார்த்தைகளாகும். Hallelujah. அல்லேலூயா. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. On this special day, இந்த விசேஷித்த நல்நாளிலே think of the affection of divine love. தெய்வீக அன்பின் பாசத்தை யோசித்து பாருங்கள். We love him because he first loved us. அவர் நம்மில் முந்தி அன்பு கூர்ந்தபடினால் நாம் அவரில் அன்பு கூறுகிறோம். The Bible says, பரிசுத்த வேதம் while சொல்கிறது, we were yet sinners, Jesus Christ died for us. நாம் பாவிகளாய் இருக்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். Hallelujah. அல்லேலூயா. How many of you can thank God for his love? அவருடைய அன்பிற்காக எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த முடியும்? Many a time we have failed to love the Lord. அநேக விசை தேவனில் அன்பு கூற தவறிவிட்டோம். Many a time our love has changed according to circumstances. அநேக விசை நாம் நம்முடைய அன்பானது சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு மாறிவிட்டது. But not even once is love changed. ஆனால் ஒரு விசை கூட அவர் நம் பேரில் வைத்த அன்பு மாறவே இல்லை. Oh, his love has been everlasting love. அவருடைய அன்பு எப்போதும் அனாதியாய் நித்தியமாய் அப்படியே இருக்கிறது. Somebody say, Lord, I thank you for your love. ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நன்றி ஐயான்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Number 3, மூன்றாவது, abounding of divine mercy. தெய்வீக இரக்கத்தின் பெருக்கம். Abounding of divine mercy. தெய்வீக இரக்கத்தின் பெருக்கம். Titus 3 and verse 5. தீத்து 3:5 சொல்கிறது. Titus 3:5. தீத்து 3:5. Not by works of righteousness which we have done, but according to his mercy he saved us. நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே ரட்சித்தார். Abounding of divine mercy. தெய்வீக இரக்கத்தின் பெருக்கம். Church, follow me carefully. திருச்சபையாரை கவனித்து கேளுங்கள். When Paul said this, பவுல் இதை சொன்னபோது Paul shuts the door firmly on human pride. மனுஷிக பெருமைக்கு மிக உறுதியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் கதவை அடைத்து விட்டார். Friend, Christmas is not a reward. கிறிஸ்மஸ் என்பது பெற்ற பலன் என்பதாக அல்ல. Christmas is a free gift from God. கிறிஸ்மஸ் என்பது தேவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட இலவசமான ஈவு. See, reward is something you deserve. பலன் என்று சொல்லும்போது நீங்கள் ஒன்று செய்ததினாலே உங்களுக்கு தகுதியாய் வருகிறது. You did something and you are rewarded. ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறீர்கள், அதற்கு பலனாக உங்களுக்கு வருகிறது. Christmas is not a reward. கிறிஸ்மஸ் என்பது ஒரு பலன் அல்ல. It's a free gift to man. மனு குலத்துக்கு தேவன் தந்த ஒரு இலவசமான ஈவு. Christmas exposes false confidence. கிறிஸ்மஸ் பொய்யான நம்பிக்கையை அம்பலப்படுத்துகிறது. Amen. It exposes false confidence. பொய்யான நம்பிக்கையை அது அம்பலப்படுத்துகிறது. You know how? எப்படி தெரியுங்களா? Morality cannot save man. மனுஷிக சன்மார்க்கம் ஒரு மனுக்குலத்தை ரட்சிக்க முடியாது. Religion cannot redeem. மதமானது மீட்க முடியாது. Good deeds cannot regenerate. நற்கிரியைகள் மறுஜென்மத்தை சாத்தியமாக்காது. Many people think, அநேகர் நினைக்கிறார்கள், oh, if I help the poor people, I can be saved. ஏழை மக்களுக்கு உதவி செய்தால் நான் ரட்சிக்கப்பட்டு விடுவேன் என்று அநேகர் If I நினைக்கிறார்கள். give so much of money for the ministry, I will be saved. ஊழியத்திற்கு என்று அநேக பணத்தை கொடுத்தால் நான் ரட்சிக்கப்பட்டு விடுவேன் என்று No, my நினைக்கிறார்கள். friend, இல்லை என் நண்பரே, salvation is not by works, it is by mercy of God. ரட்சிப்பு என்பது கிரியைகளினால் அல்ல, தேவனுடைய இரக்கத்தினால் தான் சாத்தியமாகிறது. If salvation could be earned, Christ need not have come. ரட்சிப்பானது சம்பாதிக்க கூடியதா இருக்குமானால் கிறிஸ்து இயேசுவானால் வர வேண்டிய தேவையில்லையே. I call this divine method. இதை தெய்வீக ஒரு செயல்முறை என்று சொல்கிறேன். How salvation came? எப்படி ரட்சிப்பு வந்ததையா? Listen to me. கவனித்து கேளுங்கள். The best of our works are too weak to save us. நம்மை ரட்சிக்கும்படி நாம் செய்யக்கூடியதான சால சிறந்த செயல்களும் பலவீனமானதுதான். But Christ's work on the cross is strong enough
to keep us forevermore. ஆனால் கல்வாரி சிலுவையிலுடைய கிறிஸ்துவினுடைய திருச்செயலானது நம்மை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படிக்கு பலமுள்ளதா இருக்கிறது. Do you know something? ஒன்று உங்களுக்கு தெரியுமா? Christmas cancels human merits. மனுஷீக அதாவது நற்செயல்களை கிறிஸ்மஸ் ரத்து செய்கிறது. Salvation does not start with human goodness but with divine mercy. ரட்சிப்பு என்பது மனுஷீக நற்செயல்களை வைத்து அல்ல, தெய்வீக இரக்கத்தை வைத்து துவங்குகிறது. If salvation was by human efforts, ரட்சிப்பானது மனுஷீக முயற்சிகளினால் சாத்தியமா இருக்குமானால் then Christmas would be unnecessary. கிறிஸ்மஸ் என்பது தேவையில்லாததா இருந்திருக்குமே. You know what the manger declares? முன்னணை என்ன அர்த்தம், எதை அறிவிக்கிறது தெரியுமா? Man, you cannot save yourself. மனுஷனே, நீ உன்னையே ரட்சித்துக் கொள்ள முடியாது. Amen. Amen. The manger declares man cannot save himself. முன்னணையானது எதை அறிவிக்கிறது? மனுஷன் தன்னை தானே ரட்சித்துக் கொள்ள முடியாது. Christ came because we could not reach him. நாம் ஆண்டவரை அணுக முடியாது தவித்தபடியினால் கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். No ladder of morality, சன்மார்க்கத்தினுடைய எந்த ஏணியும் எட்டாது. no mountain of religion, மதம் என்கிற எந்த ஒரு மலையும் காணாது. no river of charity could bridge the gulf between God and man. தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடைப்பட்ட அந்த இடைவெளியை எந்த ஒரு நற்செயலும் ஒரு நாளும் ஒரு பாலம் அமைத்திட முடியாது. Mercy came down because man could not climb up. மனுஷனால் ஏறி தேவனை பற்றி கொள்ள முடியாதபடினாலே இரக்கம் தாழ இறங்கி வந்ததையா. Can you just imagine? சற்று கற்பனை செய்து பாருங்கள். Mercy came down because man cannot climb up to reach God. மனுஷன் தேவனிடத்தை கிட்டி நெருங்கி சேர ஏற முடியாது தவித்தபடியினால் இரக்கம் இறங்கி வந்ததையா. Hallelujah. ஹல்லேலூயா. Oh, I want to tell you this mercy is on the move. அடியேன் சொல்லுகின்றேன், இரக்கம் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. That is Christmas. இதுதான் கிறிஸ்மஸ். Think of a lighthouse. ஒரு கலங்கரை விளக்கத்தை யோசித்து பாருங்க. A lighthouse keeps burning through the night even when the sailors cannot see it. அந்த கலங்கரை விளக்கத்தை பாருங்கள், ராம் முழுவதும் எரிந்து கொண்டே இருக்கும். தூரத்தில் இருக்கதான அந்த கப்பல் மாலுமி அதை பார்க்காமல் போனாலும் அது எரிந்து கொண்டே இருக்கும். Right? சரிதானே? The lighthouse keep burning throughout the night even when the sailors cannot see it. அந்த கலங்கரை விளக்கத்தினுடைய வெளிச்சமானது தூரத்தில் இருக்கதான கப்பல் மாலுமி பார்க்காவிட்டாலும் தொடர்ந்து எரிந்து கொண்டே தான் இருக்கும். So God's mercy burns through history even when humanity is blinded by sin. பாவத்தினாலே மனுக்குலம் குருடாக்கப்பட்டிருந்தாலும் கூட தேவனுடைய இரக்கமானது தொடர்ந்து நீடித்துக் கொண்டே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. The passage we read this morning, இந்த காலை பொழுதில் நாம் வாசித்த வசன பகுதியானது tells us when the kindness and the love of God appeared, everything changed. தேவனுடைய தயவும் தேவனுடைய இரக்கமும் வெளிப்பட்ட போது எல்லாம் மாறிற்று என்று சொல்லி கிறிஸ்துமஸ் சொல்லுகிறது. Hallelujah. ஹல்லேலூயா. The appearance of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரசன்னமாகுதல், wrapped in swaddling clothes, அந்த முன்னணியிலே அந்த துணியிலாலே சுற்றப்பட்டிருந்தார். lying in a manger, முன்னணியிலே கிடத்தப்பட்டிருந்தார். coming with mercy, grace and salvation. இரக்கம் தயவு ரட்சிப்போடு கூட அவர் பிரசன்னமாகி வந்தார். Friend, we did not earn this gift. இந்த ஈவை நண்பர்களே நாம் சம்பாதிக்கவில்லை. We did not deserve this gift. இந்த ஈவுக்கு நாம் தகுதியானவர்களும் கிடையாது. But God in his great mercy gave us his son. தேவனோ தம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி தம்முடைய குமாரனை நமக்கு தந்தருளினார். What is mercy, by the way? இரக்கம் என்றால் என்ன? Mercy is not God giving us what we deserve. நமக்கு தகுதியானதை தராததுதான் தேவனுடைய இரக்கம். But mercy is God giving us what we don't deserve. ஆனால் இரக்கம் என்பது என்ன? நாம் தகுதியே இல்லை, ஆனா நமக்கு அதை தர்றதுதாங்க இரக்கம். Because of our sins, நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக we all deserve only judgment and death. நியாய தீர்ப்பு மரணத்திற்கு மாத்திரம்தான் நான் தகுதி. Because the Bible says the wages of sin is death. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. My dear friend, என் அருமையான நண்பரே, God did not give you what you deserve. தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு தகுதியானதை தேவன் கொடுக்கவில்லை. God gave you what you don't deserve. நாம் தகுதியே இல்லை, ஆனாலும் தேவனாய் கர்த்தருடைய இரக்கம் நமக்கு தந்தது. He gave himself to you and me as a ransom. மீட்கும் பொருளாக தம்மையே உங்களுக்கு எனக்கு கொடுத்தார். Amen. Amen. Hallelujah. Hallelujah. The message of the cross was hidden
in the mission of the cradle. முன்னணையின் திருப்பணியில்தான் சிலுவையின் செய்தியானது மறைக்கப்பட்டிருக்கிறது. The baby was born to die. மரிக்கும்படி பாலகன் பிறந்தார். Savior came to suffer. பாடுபடும்படி இரட்சகர் வந்தார். Manger points to Calvary. முன்னணையானது கல்வாரி சிலுவையை சுட்டி காண்பிக்கிறது. Dear brother, sister, அருமையான சகோதரனே சகோதரியே, think of the abounding mercy of God. தேவனுடைய பெருகுகிற இரக்கத்தை சற்று யோசித்து பாருங்கள். Do you know what the Bible says? பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது தெரியுங்களா? Lamentation 3:22. புலம்பர் 3:22. Lamentation 3:22. புலம்பர் 3:22. It is of the Lord's mercy that we are not consumed, because his compassion fail not. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது அவருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. Hallelujah. ஹalleluya. How many of you can say amen? எத்தனை பேர் ஆமென் என்று சொல்ல முடியும்? Sister, brother, it's because of the Lord's mercy we are not consumed, சகோதரனே சகோதரி, அவருடைய இரக்கத்தினால் தான் நாம் நிர்மூலமாகவில்லை. because his compassion fail not. ஏனென்றால் அவருடைய மனதுருக்கம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை. Hallelujah. ஹalleluya. Think of the abounding divine mercy shown toward you. உங்களிடத்திலே காண்பிக்கப்பட்ட பெருகுகின்ற தேவனுடைய இரக்கத்தை சற்று யோசித்து பாருங்கள். Hallelujah. ஹalleluya. Fourthly, நான்காவதாக application of divine regeneration. தெய்வீக மறுஜன்மத்தின் அப்பியாசம். Amen. Application of divine regeneration. தெய்வீக மறுஜன்மத்தின் அப்பியாசம். Titus 3 and verse 5 again. மறுபடியும் பாருங்கள், தீத்து 3:5 வசனம். Verse 5. 5வது வசனம். By the washing of regeneration and renewing of the Holy Ghost. மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும். I call this divine miracle. இது தெய்வீக அற்புதம் என்று சொல்கின்றேன். What salvation does in us? ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது? Christ came not only to forgive but to transform. கிறிஸ்துவானவர் நம்மை மன்னிக்க மாத்திரமல்ல, நம்மை மறுரூபமாக்க வந்தார். Are you with me this morning? இந்த காலை பொழுதிலே அடியனோடு கூட இருக்கிறீங்களா? Christ came not only to forgive but to transform. கிறிஸ்துவானவர் நம்மை மன்னிக்க மாத்திரமல்ல, நம்மை மறுரூபமாக்க வந்தார். My dear friend, அருமையான நண்பரே, cross forgives, சிலுவை மன்னிக்கிறது, word transforms. வார்த்தை மறுரூபமாக்குகிறது. Hallelujah. ஹalleluya. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. I urge by the Lord to tell you this morning, உங்களிடத்தில் அடியேன் இதை சொல்லும்படி நடத்தப்படுகிறேன். don't just be satisfied that you are forgiven. நீங்கள் மன்னிக்கப்பட்டீர்கள் என்பதோடு கூட திருப்தி அடைந்து விட வேண்டாம். Our ultimate goal is transformation. நம்முடைய இறுதியான லக்கு என்ன? மறுரூபமாக்கப்பட வேண்டும். Amen. ஆமென். We are forgiven. Thank God for it. மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். But we are pressing on toward transformation. மறுரூபமாகலுக்கு நேராக நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம். Becoming more and more like the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல இன்னும் அதிகமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். Listen to me, please. நண்பரே, கவனித்து கேளுங்கள். Christian life is not just committing sin, asking God to forgive, then again committing sin, asking God to forgive. No. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பாவம் செய்துவிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டுவிட்டு மறுபடியும் பாவம் செய்து ஆண்டவரே மன்னியும் என்று இப்படியே கேட்டுக்கொண்டிருப்பது அல்ல. That could happen in your initial Christian life. உங்களுடைய ஆரம்ப கிறிஸ்துவ ஜீவியத்திலே இது நடக்கலாம். But when you grow, ஆனால் நீங்கள் வளரும் போது, hallelujah, ஹalleluya, when you grow and when you mature in your Christian walk, நீங்கள் வளர்ந்து கிறிஸ்துவ நடையிலே முதிர்ச்சி அடையும் போது, amen, ஆமென், you need not stand before God for forgiveness, ஆண்டவருக்கு முன்பதாக மன்னிப்புக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. but you can just gaze the face of Jesus for supernatural transformation in your life. உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட மறுரூபமாகுதலுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முகத்தை உற்று பார்த்து அவருடைய முகத்தையே நோக்கி கொண்டிருக்கலாம். My friend, if you have been leading a defeated Christian life, நண்பரே, உங்கள் வாழ்க்கையிலே தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால், I'm urged by the Lord to tell you this morning, இந்த காலை பொழுதிலே உங்களிடத்தை சொல்லும்படி கர்த்தரால் நடத்தப்படுகிறேன். God wants to set you free. தேவன் உங்களை விடுதலையாக்க விரும்புகிறார். God wants to change you completely today. இன்றைக்கு தேவனாய் கர்த்தர் உங்களை முற்றிலுமாய் மாற்ற விரும்புகிறார். Amen. ஆமென். The verse we read this morning says, இந்த காலை பொழுதிலே நாம் வாசித்த வசனம் சொல்கிறது, by the washing of regeneration, மறுஜன்ம முழுக்கினாலும்.
Amen. ஆமென். That's a forgiveness part. அதுதான் மன்னிக்கிற பகுதி. The second part of that verse, அந்த வசனத்தினுடைய இரண்டாவது பகுதி, renewing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானவருடைய புதிதாக்குதலினாலும். That's transformation. இதுதான் மறுரூபமாகுதல் ஐயா. Hallelujah. ஹalleluya. Christ came not only to forgive but to change your life and mine. கிறிஸ்து இயேசுவானவர் நம்மை மன்னிக்க மாத்திரமல்ல, உங்களுடைய அடியினுடைய வாழ்க்கையை மறுரூபமாக்க வந்தார். Hallelujah. ஹalleluya. Christmas is not just celebrating a baby in the manger, கிறிஸ்துமஸ் என்பது முன்னணியில் இருக்கிற அந்த பாலகனை கொண்டாடுவது மாத்திரமல்ல, but the rebirth of a sinner into a saint. ஒரு பாவி மறுபடியாக பிறந்து ஒரு பரிசுத்தவனாய் மாறுகிறது தான் கிறிஸ்துமஸ். Did you hear me this morning? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? Friend, Christmas is not just a celebration of a baby in a manger. கிறிஸ்துமஸ் என்பது முன்னணியில் இருக்கிறதான ஒரு பாலகனை கொண்டாடுவது மாத்திரமல்ல ஐயா. It's a celebration of rebirth of a sinner into a saint. ஒரு பாவி தன்னுடைய மறு பிறப்பின் மூலமாக ஒரு பரிசுத்தவனாய் மாறுகிறது கொண்டாட்டம் தான் கிறிஸ்துமஸ் ஆகும். Hallelujah. Hallelujah. Today the Holy Ghost is in the process of transforming his people. இன்றைக்கு அன்பின் பரிசுத்தாவினர் தம்முடைய ஜனங்களை மறுரூபப்படுத்துகிறதான செயல்முறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். Oh, I speak this with every unction of the Holy Ghost. பரிசுத்த ஆவியானுடைய பலத்த அபிஷேகத்தின் உந்துதலோடு அடியேன் இதை பேசுகிறேன். If you have been struggling with some sin in your life, உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பாவத்தினாலே நீங்கள் போராடி கொண்டிருப்பீர்களானால், you don't want it but you are doing it. அது உங்களுக்கு வேண்டாம் என்று நீங்கள் விரும்பியும் அதை ஆனாலும் செய்கிறீர்கள். Many a time you took decision to give it up, அநேக விசை இதை விட்டுவிடலாம் என்று சொல்லி தீர்மானித்தீர்கள். but again you fell in that same sin. ஆனால் மறுபடியும் அதே பாவத்தில் விழுகிறீர்கள். Again and again falling into sin. மறுபடியும் அதே பாவத்தில் விழுகிறீர்கள். I want to tell you this morning, இந்த காலை பொழுதில் அடியேன் உங்களுக்கு சொல்கிறேன், the Holy Spirit wants to renew you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். Oh, the Holy Spirit wants to change you completely. பரிசுத்த அன்பின் ஆவியானவர் உங்களை முழுவதுமாக மாற்ற விரும்புகிறார். Hallelujah. ஹalleluya. The Holy Spirit applies in us what Christ hath accomplished on the cross. சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்து முடித்தாரோ அதை அன்பின் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அபியாசப்படுத்த விரும்புகிறார். Hallelujah. ஹalleluya. The Holy Spirit applies in us what Christ hath accomplished on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை செய்து முடித்தாரோ அதை நமக்குள்ளாக அன்பின் பரிசுத்த ஆவியானவர் அபியாசப்படுத்த விரும்புகிறார். Regeneration is a new birth. மறு ஜென்மம் என்பது புதிதாக பிறத்தல் என்பதாகும். Rooted in Bethlehem's birth. பெத்லகேமுடைய பிறப்பிலே அது வேர்கொண்டிருக்கிறது பாருங்கள். Hallelujah. ஹalleluya. Regeneration is new birth rooted in Bethlehem's birth. மறு ஜென்ம பிறப்பு என்பது பாருங்கள் பெத்லகேமுடைய பிறப்பிலே வேர்கொண்டிருக்கிறதான மறு பிறப்பாகும். When Christ came into the world, கிறிஸ்துவானவர் உலகத்திற்கு வந்தபோது he made it possible for us to come into a new life. புதிய ஜீவனுக்குள்ளாக நாம் வரும்படிக்கு அவர் அதை சாத்தியமாக்கினார். Bethlehem led to Calvary. பெத்லகேம் கல்வாரிக்கு நேராக நடத்தியது. Calvary led to empty tomb. கல்வாரி காலியான கல்லறைக்கு நேராக நடத்தியது. Empty tomb led to a new birth. காலியான கல்லறை புதிய பிறப்பிற்குள்ளாக நடத்தியது. Hallelujah. ஹalleluya. Listen, church. சபையாரை கவனிங்க. Lord Jesus was born to die ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கவே பிறந்தார். so that we might be born again to live for the Lord. கர்த்தருக்காக நாம் பிழைத்து வாழும்படிக்கு நாம் மறுபடியும் பிறப்பதற்காக அப்படி நடந்தது. Amen. Did you hear me? அடியேன் சொன்னதை கேட்டீங்களா? The Lord Jesus was born to die so that we might be born again to live for the Lord. ஆண்டவருக்காகவே நாம் பிழைத்து வாழும்படிக்கு நாம் மறுபடியும் பிறப்பதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்க பிறந்தார் ஐயா. Notice the phrase washing of regeneration. இங்கே பாருங்கள் மறு ஜென்ம முழுக்கினாலும் கழுவப்படுதலினாலும் என்று போடப்பட்டிருக்கிறது. This speaks of new birth. புதிய பிறப்பை குறித்து சொல்கிறது. It speaks of new beginning. புதிய துவக்கத்தை குறித்து சொல்கிறது. It speaks of new creation. புதிய சிருஷ்டிப்பை குறித்து சொல்கிறது. Friend, listen to me. நண்பரை கவனித்து கேளுங்கள். Christmas is not self improvement. Christmas is spiritual resurrection. கிறிஸ்துமஸ் என்பது சுயமாக மேம்படுத்திக் கொள்வதல்ல, ஆவிக்குரிய உயிர்ப்பிக்கப்படுதல் தான் கிறிஸ்துமஸ். Hallelujah. ஹalleluya. Notice the phrase renewing of the Holy Ghost. பாருங்கள் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல். You know what is the truth? சத்தியம் என்ன தெரியுங்களா? Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? The Holy Spirit continues what Christmas began. கிறிஸ்துமஸ் துவங்கினதை
பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடப்பித்துக் கொண்டே இருக்கிறார். That is the truth. இதுதான் சத்தியம். The Holy Spirit continues what Christmas began. கிறிஸ்துமஸ் துவக்கினதை பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நடத்துகிறார். The Holy Spirit renews our mind, பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சிந்தையை மனதை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். reshapes our desire, நம்முடைய வாஞ்சைகளை எல்லாம் மறுபடியும் புது வடிவம் கொடுக்கிறார். redirects our path, நம்முடைய பாதைக்கு புதிய திசையை காண்பிக்கிறார். restores our joy. நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழந்ததை திரும்ப தருகிறார். Amen. ஆமென். Christmas is not only remembering the event. கிறிஸ்துமஸ் என்பது ஒரு சம்பவத்தை நினைவு கூறுவது மாத்திரமல்ல. Are you listening? கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? Christmas is not only an event to be remembered. கிறிஸ்துமஸ் என்பது நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வதற்கு எதுவான ஒரு சம்பவம் மாத்திரமல்ல. It is an experience to live daily. ஒவ்வொரு நாளும் வாழுகிறதுக்கு ஏதுவான ஒரு அனுபவமாகும். Even many a time we remember Christmas only once a year, right? அநேக விசை கிறிஸ்துமஸ் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம ஞாபகம் கூறுவோம். கரெக்ட் தானே? Christmas is not an event to be remembered, it is an experience to live every day. கிறிஸ்துமஸ் என்பது நாம் நினைவு கூறுவதற்கு எதுவான ஒரு சம்பவம் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் வாழத்தக்கதான ஒரு அனுபவமாகும். Think of a broken toy restored, repaired. உடைந்த பொம்மையானது மறுபடியும் சரி செய்யப்பட்டு ஒட்ட வைக்கப்படுகிறதை சற்று யோசித்து பாருங்க. Think of this. இதை யோசித்து பாருங்க. A child receives a broken toy on a Christmas day. ஒரு கிறிஸ்துமஸ் நாளிலே ஒரு பிள்ளை உடைந்து போன பொம்மையை பெற்றுக்கொள்கிறது. Oh, the child is very sad. அந்த பிள்ளை ரொம்ப துக்கப்படுகிறது. But you know what the father does? அப்பா என்ன செய்கிறார் தெரியுங்களா? He takes that broken toy and repairs it, restore it. அந்த உடைந்து போன பொம்மையை அப்பா வாங்கி அதை புதுப்பித்து அதை ஒட்ட வைத்து அதை சரிப்படுத்தி சீர்படுத்துகிறார். Friend, that's Christmas. நண்பரே, இதுதான் கிறிஸ்துமஸ். So God restores your broken life through the regenerating power of the Holy Spirit. உங்களுடைய உடைந்து போன வாழ்க்கையை பரிசுத்த ஆவியானவருடைய மறுஜன்ம புதிதாக்குகிற கிரியைகளின் மூலமாக சீர்படுத்தி சரியாக்குகிறது தான் கிறிஸ்துமஸ் ஐயா. I prophesy in the name of Jesus this morning. இந்த காலை பொழுதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் சொல்லுகிறேன். Before you leave God's house today, இன்றைக்கு தேவனுடைய வீட்டை விட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்பதாக God wants to change your life completely. தேவனாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்ற I விரும்புகிறார். feel the power of God in this place. இந்த ஸ்தலத்திலே தேவனுடைய வல்லமை அடியேன் உணர்கிறேன். God wants to touch you in a very special way. தேவனாய் கர்த்தர் உங்களை விசேஷித்த விதத்திலே உங்களை தொட விரும்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. Christmas is not only about a baby born in Bethlehem. கிறிஸ்துமஸ் என்பது பெத்லகேமிலே ஒரு பாலகன் பிறந்தார் என்பது மாத்திரமல்ல. It is about new birth in our hearts. நம்முடைய இருதயங்களுக்குள்ளாக மறுபடியும் பிறந்த புதிய பிறப்பை குறிக்கிறது. Amen. Amen. It's not a baby born in Bethlehem. பெத்லகேமிலே பிறந்த ஒரு பாலகன் மாத்திரமல்ல. It's a new birth in our hearts through the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய சத்துவத்தின் மூலமாக நம்முடைய இருதயங்களில் ஏற்படுகிற மறுபிறப்பு, மறுபடியுமாக பிறத்தல். Hallelujah. ஹல்லேலூயா. Today the Lord is in this place. இந்த இடத்திலே தேவனாய் கர்த்தர் இன்றைக்கு இருக்கிறார். Amen. ஆமென். At the end of the service, I'm urged by the Lord to pray for you. ஆராதனையின் முடிவிலே உங்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தரால் நடத்தப்படுகிறேன். God wants to touch you in a personal way. தனிப்பட்ட ரீதியிலே தேவன் உங்களை தொட விரும்புகிறார். You're going to experience a mighty deliverance today. இன்றைக்கு ஒரு மகத்தான விடுதலையை நீங்கள் அனுபவிக்க A போகிறீர்கள். great change in your life. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் மாற்றம். And I tell you, you will never be the person same again. நீங்கள் பழைய மனுஷராகவே இனி இருக்க போவதில்லை என்று அடியேன் சொல்கிறேன். I prophesy in Jesus' name. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு தீர்க்கதரிசனமாய் You're சொல்கிறேன். not going to be the same old man anymore. இனிமேலும் பழைய மனுஷராக நீங்கள் இருக்க போவது இல்லை. Hallelujah. ஹல்லேலூயா. You will become a new creation in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக புதிய சிருஷ்டிப்பாய் நீங்கள் மாறப் போகிறீர்கள். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. One more thought before I close. அடியேன் முடிப்பதற்கு முன்பதாக இன்னொரு கருத்து. Abundance of divine salvation. தெய்வீக ரட்சிப்பின் சம்பூரணம். Abundance of divine salvation. தெய்வீக ரட்சிப்பின் சம்பூரணம். Look at the Bible, Titus 3 and verse 6. தீத்து 3:6 உங்கள் வேதாகமத்திலே பாருங்கள். Titus chapter 3 verse 6. தீத்து 3:6 Which he shed on us abundantly through Jesus Christ our Savior. தமிழிலே 7வது வசனம். அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவி நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருள பண்ணினார். Hallelujah. ஹல்லேலூயா. God does not give sparingly,
but abundantly. தேவனாகிய கர்த்தர் அற்பமாய் சொற்பமாய் அல்ல, திரளாய் நமக்கு தருகிறார். Christmas is overflowing grace. கிறிஸ்துமஸ் என்பது என்ன? வழிந்தோடுகிற கிருபையாகும். Abundant forgiveness. சம்பூரணமான மன்னிப்பு, Abundant life. சம்பூரணமான ஜீவியம், Abundant of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய சம்பூரணம். The same Holy Spirit who overshadowed Mary now indwells us. மரியாள் மீது அசைவாடின அதே அன்பின் ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். Church, I want you to think for a moment. திருச்சபையாரே, நீங்கள் இதை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும் என்று If the விரும்புகிறேன். Lord Jesus Christ could be formed in Mary when the Holy Spirit overshadowed her, மரியாள் மீது பரிசுத்த அன்பின் ஆவியானவர் அசைவாடின பொழுது, நிழலிட்ட போது, அவளுக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உருவாக்கப்பட முடியுமானால், how much more Christ could be formed when the Holy Spirit indwells you. அன்பின் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் படும்போது எவ்வளவாக அவர் உங்களுக்குள்ளாக உருவாக்கப்பட முடியும். Hallelujah. ஹல்லேலூயா. The same Holy Spirit who overshadowed Mary today indwells you. எந்த அன்பின் பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மீது நிழலிட்டாரோ, அதே அன்பின் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக வாசம் பண்ணுகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. I call this divine measure. இதை தெய்வீக, அதாவது அளவு என்று சொல்லுகிறேன். How far the gift goes. இந்த ஈவு எவ்வளவு தூரம் செல்கிறது? Friends, salvation is not scarce, it sheds abundantly. ரட்சிப்பு என்பது அற்பமாய் சொற்பமாய் அல்ல, அது சம்பூரணமாக திரட்சியாக கொடுக்கப்படுகிறது. I see like this. அடியேன் இதை இப்படியாய் பார்க்கிறேன். God did not drizzle grace. தேவன் கிருபையை தூர பண்ணுகிறது அல்ல, He drenched us in it. அவர் அந்த கிருபையினாலே நம்மை நனைந்து அதை முழுவதுமா நாம் நனைய பண்ணினார். He soaked us in His grace. அவருடைய கிருபையிலே நம்மை மூழ்கி அடிக்க விட்டார். Did you hear me this morning? சொன்னதை கேட்டீங்களா? God did not just drizzle grace. கிருபையை தேவனாய் கர்த்தர் நம் மீது தூறலாக படவில்லை, He drenched us in it. அதனாலே கிருபையினாலே நம்மை முழுவதுமாக நனைத்து விட்டார். The word shed means அங்கே பொழிந்தருளப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? poured out lavishly. அளவில்லாமல் திரட்சியாக ஊற்றப்படுதல், Rich, overflowing. சம்பூரணமாக வழிந்தோடுகிற அளவிற்கு, நிரம்பி வழிகிற அளவிற்கு ஊற்றப்படுதல். Christmas is God giving us His very best. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? தேவன் தம்முடைய சால சிறந்ததை நமக்கு தருவதுதான். Have you ever thought about it? இதை எப்போதாவது யோசிச்சிருக்கிறீங்களா? God gave us not an angel, தேவன் நமக்கு ஒரு தூதனை தரவில்லை ஐயா, not a prophet, ஒரு தீர்க்கதரிசியை தரவில்லை அம்மா, not a vision either, ஒரு தரிசனமும் அல்ல, but gave His own Son. நம்முடைய சொந்த குமாரனையே நமக்கு தந்தார். Heaven's greatest gift. பரலோகத்தினுடைய மிகப்பெரிய ஈவு. Hallelujah. ஹல்லேலூயா. God gave His most precious gift wrapped in swaddling clothes. தேவனுடைய விலையேறப்பட்ட ஈவு கந்தை துணிகளாலே சுற்றப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டார். Church, do you know something? திருச்சபையரே, ஒன்று உங்களுக்கு தெரியுமா? God's precious gifts always come in an ordinary package. தேவனுடைய விலையேறப்பட்ட ஈவுகள் எப்பொழுதும் சாதாரணமான பேக்கேஜ், சாதாரணமான ஒரு பையிலே கொடுக்கப்படுகிறது. I'm sorry to say today many people have thrown away the gift and so very taken up with a package. சொல்வதற்கு துக்கமா இருக்கிறது. இன்றைய காலத்திலே அநேகர் அந்த ஈவை தூர அப்புறப்படுத்தி விட்டு அந்த பையை தான், அந்த பேக்கேஜை தான் அப்படியே ஒத்தி கொண்டிருக்கிறார்கள். Please listen to me. தயவு செய்து கவனித்து கேளுங்கள். Imagine you have a very close friend living in a foreign country. கற்பனை செய்து பாருங்கள், உங்களுடைய நெருக்கமான நண்பர் ஒரு வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்கள். You want to send him a very precious costly gift to him. அவருக்கு ஒரு விலையேறப்பெற்ற ஒரு gift, ஒரு ஈவை, ஒரு பரிசை கொடுக்கணும்னு விரும்புறீங்க. That gift is precious and susceptible to breakage. அந்த பரிசு விலையேறப்பெற்றது, அது மாத்திரமல்ல கீழே ஏதாவது போட்டுவிட்டா உடைந்து விடக்கூடியது. Therefore you pack it up so well with utmost care. ஆகவே மிக கவனமாக ஜாக்கிரதை எடுத்து அந்த கிஃப்ட் அழகா பேக் பண்றீங்க. You send that gift to your friend. உங்க நண்பருக்கு நீங்க அனுப்பி வைக்கிறீங்க. Imagine your friend receives that package. உங்க நண்பர் அந்த பேக்கேஜை அவர் பெற்றுக்கொள்கிறார். And he sends you a reply. உங்களுக்கு திரும்ப ஒரு செய்தி அனுப்புகிறார். Thank you so much for the package. நீங்க அனுப்பிய அந்த பேக்கேஜுக்காக நன்றி. I have thrown away the gift and I have preserved the package very carefully.
அந்த கிஃப்ட்டை தூர எறிந்து விட்டு அந்த பேக்கேஜை மாத்திரம் அந்த பையை மாத்திரம் பத்திரமா வச்சிருக்கிறேன். How will you feel about it? அது குறித்து உங்களுக்கு எப்படி நீங்க உணர்வீங்க? Come on, I'm asking. How will you feel about it? உங்களை பார்த்தா கேக்குறேன், நீங்க சொல்லுங்களேன். He says, I have thrown away the gift and preserved the package very carefully. நீங்க அளித்த பரிசை நான் தூர எறிந்து விட்டேன், அந்த பேக்கேஜை பத்திரமா வச்சிருக்கிறேன். Friend, how will you feel about it? நண்பரே, அதை குறித்து நீங்க எப்படி உணர்வீங்க? This is what the world had done with the precious gift that God the Father sent into this world for you and me. இதைதான் இந்த உலகம் செய்து விட்டது. உங்களுக்காக, எனக்காக பிதாவாகிய தேவன் தாம் அனுப்பின அந்த வெளியேறப்பட்ட ஈவை உலகம் அப்புறப்படுத்தி விட்டது. The Lord Jesus Christ is the precious gift. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த வெளியேறப்பட்ட ஈவு. Mother Mary was the package that God the Father used to send his precious gift to this world. இந்த உலகத்திற்கு தாம் பிதாவாகிய தேவன் நம்முடைய வெளியேறப்பட்ட ஈவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்தபோது தாயாகிய மரியாள் தான் ஒரு பேக்கேஜாக இருந்தாள். We don't disrespect her. மரியாளை நாம் மரியாதை குறைவாக நடத்தவில்லை. I mean, she was a godly woman. அவர்கள் தேவபக்தி உள்ள ஸ்திரீ, உண்மைதான். We respect her. அவளுக்கு மரியாதை செலுத்துகிறோம். But we don't venerate her. அவளையோ தேவனுடைய ஸ்தானத்திற்கு நேராக மாற்றுகிறதில்லை. We don't worship her. அவளை ஆராதிக்கிறதில்லை. Wise men always worship the Lord Jesus. ஞானியர்கள் எப்பொழுதுமே ஆண்டவர் இயேசுவை தான் ஆராதிப்பார்கள். Hallelujah. ஹalleluya. My brother, my sister, என் அருமையான சகோதரனே சகோதரியே, we need to take it to heart with great burden and cry out to God and say, Lord, may the world today keep your gift as so precious in their hearts. ஆண்டவரே, இந்த உலகமானது உம்முடைய ஈவை தம்முடைய இருதயத்திற்குள்ளாக வெளியேறப்பட்டதாக வைத்துக் கொள்ளட்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயமானது பாரப்பட்டு ஆண்டவரே இப்படியாக மாற்றும் என்று நாம் நாட வேண்டும். Amen. ஆமென். Imagine what can the package do? அந்த பேக்கேஜ் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. Package cannot do anything. அந்த பேக்கேஜ்னால ஒன்றையும் செய்ய முடியாது ஐயா. Purpose of the package is over. அந்த பேக்கேஜினுடைய நோக்கம் முடிந்து விட்டதை. Amen. ஆமென். It had a purpose. அதற்கென்று ஒரு நோக்கம் இருந்தது. What was the purpose of that package? அந்த பேக்கேஜோடைய நோக்கம் என்ன? To safely carry that gift to that desired destiny. அந்த குறிப்பிட்ட அந்த இடத்திற்கு பத்திரமாய் அந்த ஈவை கொண்டு போய் சேர்ப்பது. Once the package takes the gift safely to the destiny, the purpose of the package is over. அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு அந்த ஈவானது பத்திரமாய் அந்த பேக்கேஜ் மூலமாய் சேர்ந்த பிற்பாடு அந்த பேக்கேஜுடைய நோக்கம் முடிந்து விட்டது. Amen. Amen. There's no need for that package anymore. இனிமேலும் அந்த பேக்கேஜிற்கான தேவையே இல்லை. All that we need is the precious gift. நமக்கு தேவையானது யாவும் அந்த வெளியேறப்பட்ட ஈவுதான். Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Oh, I feel the mighty anointing and the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தின் திவ்ய அபிஷேகத்தை அடியேன் உணர்கின்றேன். Church, abundant grace for abundant need. ஒரு அதாவது அதிக தேவைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற சம்பூரணமான கிருபை. More grace than guilt. குற்ற உணர்வை அதிக குற்ற உணர்வை விட அதிக கிருபை. More mercy than misery. நம்முடைய வாழ்க்கையின் துயரங்களை விட அதிக இரக்கம். More forgiveness than failure. நம்முடைய தோல்விகளை விட அதிக மன்னிப்பு. More hope than hurt. நம்முடைய உள்ளத்தில் காயப்படுவதை விட அதிக நம்பிக்கை. That's why Christmas is eternal. ஆகவேதான் கிறிஸ்மஸ் நித்தியமானது. Christmas resolves the deepest need of humanity. மனுஷ குலத்தினுடைய ஆழமான தேவையை கிறிஸ்மஸ் தீர்த்து வைக்கிறது. Think of an overflowing cup. ஒரு கோப்பை நிரம்பி வழிகிற கோப்பை யோசித்து பாருங்க. A cup set under a waterfall cannot help but overflow. நீர்வீழ்ச்சிக்கு கீழாக வைக்கப்பட்ட ஒரு கோப்பையானது நிரம்பி வழிந்து கொண்டேதான் இருக்குமே ஒழிய அது காலியா இருக்க முடியாது ஐயா. A life placed under Christ's grace can never remain empty. கிறிஸ்துவினுடைய கிருபைக்கு கீழாக வைக்கப்பட்டிருக்கிறதான ஒரு ஜீவியமானது ஒரு பொழுதும் காலியா இருக்காது. Hallelujah. Hallelujah. Blessed be the name of the Lord. கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. What does the Bible say in John's Gospel chapter 7? யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே பரிசுத்த வேதம் என்ன சொல்கிறது? Verses 37 and 38. வசனங்கள் 37 38. John's Gospel chapter 7 verses 37 and 38. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம் 37 38. In the last day, the great day of the feast, Jesus stood and cried saying, if any man thirst, let him come unto me and drink.
பண்டிகையின் நாள் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்றார். A man is calling unto the unbelievers. அவிசுவாசிகளுக்கு நேராக அழைப்பை இடுகிறார். Amen. ஆமென். If you are thirsty to know the truth, சத்தியத்தை அறிந்து கொள்ள தாகமாய் இருந்தால் come unto me. என்னிடத்தில் வாருங்கள், Come unto me and drink. என்னிடத்தில் வந்து பானம் பண்ணுங்கள். Amen. ஆமென். The next verse the Lord says, அடுத்த வசனத்திலே கர்த்தர் சொல்கிறார், he that believeth on me. என்னில் விசுவாசமாய் இருக்கிறவன். Now the man who had a thirst came to the Lord Jesus and now he believes. இப்போது தாகமாய் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்த அந்த மனுஷன் இப்போது விசுவாசிக்கிறான். Now when he believes, he becomes a believer. அவன் விசுவாசிக்கும் போது அவர் விசுவாசியாய் மாறுகிறான். And to that believer he says, அந்த விசுவாசி பார்த்து அவர் சொல்கிறார், as the scripture had said, out of his belly shall flow out rivers of living waters. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். Amen. ஆமென். He said this of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து அவர் சொன்னார். Amen. ஆமென். To those who believe, those who are saved, விசுவாசிக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு the Lord says, கர்த்தர் சொல்கிறார், the Holy Spirit is in you. உங்களிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். Amen. ஆமென். He is in you as rivers of living waters. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் போலவே அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். Don't ever block the flow of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பாய்ந்து ஓடுகிறதை ஒரு நாளும் தடுக்க வேண்டாம். I want to tell you this morning, இந்த காலை பொழுதில் அடியேன் உங்களுக்கு சொல்கிறேன், my friend, if you are a believer, நண்பரே, நீங்கள் ஒரு விசுவாசியாய் நீங்கள் இருந்தால், oh, there's rivers inside of you. உங்களுக்குள்ளாக நதிகள் உண்டு. Amen. ஆமென். Not just one river. ஏதோ ஒரு நதி மாத்திரமல்ல, Rivers inside of you. உங்களுக்குள்ளாக நதிகள். Amen. ஆமென். Hallelujah. ஹalleluya. And it's God's plan that the rivers should flow out of you wherever you go. நீங்கள் எங்கு சென்றாலும், நீங்கள் செல்லுகிற இடம் எங்கும் நதிகள் உங்களிலிருந்து புறப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். Wherever the river flows, there shall be healing. நதி எங்கே எல்லாம் பாய்கிறதோ அங்கே ஆரோக்கியம் உண்டு. Wherever the river flows, there shall be peace. நதி பாய்கிற இடம் எங்கும் சமாதானம் உண்டு. Wherever that water flows, there shall be deliverance. தண்ணீர்கள் பாய்கிறதான இடம் எங்கும் விடுதலை உண்டு. Hallelujah. ஹalleluya. Don't ever block the flow of the rivers of the living waters. ஜீவ தண்ணீரினுடைய பாய்ந்து செல்கிறதை ஒருபோதும் தடுத்து நிறுத்த வேண்டாம். Hallelujah. ஹalleluya. Let this be a prayer this morning. இதுவே இந்த காலை பொழுதில் நம்முடைய ஜெபமாகட்டும். Lord, I am your believer. ஆண்டவரே, நான் உம்முடைய விசுவாசி. I am saved. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ஐயா. I believe according to your word, there's rivers inside of me. எனக்குள்ளாக ஜீவ நதிகள் இருக்கிறது என்பதை நான் உம்முடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கிறேன். From today, இந்த நாள் துவங்கி ஆண்டவரே, Lord, I pray that the rivers of living waters shall flow out of my life. என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடட்டும் ஆண்டவரே. Hallelujah. ஹalleluya. Blessed be the name of the Lord. தேவ நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. Oh, the Christmas that still changes lives. கிறிஸ்துமஸ் இன்னும் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. Our key passage, what we read in Titus 3 verses 4 to 6. தீத்து 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதற்கொண்டு 6 முடிய வாசித்த திறவுகோல் வசன Oh, பகுதியிலே they show us the entire gospel message wrapped in Christmas language. கிறிஸ்துமஸ் மொழியிலே முழு சுவிசேஷமும் அங்கே சுற்றப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கின்றோம். The same Lord Jesus Christ who came into the world wants to come into your life this morning. இந்த உலகத்திற்குள்ளாக வந்த அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக பிரவேசிக்க விரும்புகிறார். In Christmas, கிறிஸ்துமஸிலே, as I told you earlier, we don't celebrate an event. ஏற்கனவே அடியேன் சொன்னது போல ஒரு சம்பவத்தை நாம் கொண்டாடவில்லை. We celebrate our Savior. நம்முடைய இரட்சகரை நாம் கொண்டாடுகிறோம். We celebrate our Redeemer. நம்முடைய மீட்பரை நாம் கொண்டாடுகிறோம். We celebrate our Restorer. நாம் இழந்தவைகளை எல்லாம் நமக்கு திரும்ப அளிக்கிறவரை கொண்டாடுகிறோம். Hallelujah. ஹalleluya. Oh, he came that first Christmas. முதல் கிறிஸ்துமஸின் போது அவர் வந்தார். He still comes. அவர் வருகிறார். And one day he will come again. ஒரு நாளிலே நிச்சயமாய் அவர் மறுபடியும் வருவார். Hallelujah. ஹalleluya. Oh, dear God's people, தேவ ஜனமே, as you celebrate this year's Christmas, இந்த ஆண்டு கிறிஸ்துமஸை நீங்கள் கொண்டாடிக் கொண்டிருக்கிறீர்களே, are you listening? கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? As you celebrate this year's Christmas, இந்த ஆண்டு கிறிஸ்துமஸை நீங்கள் கொண்டாடுகையிலே, the greatest question is not, did you come to church today? இன்றைக்கு திருச்சபைக்கு வந்தீர்களா என்பது மிகப்பெரிய கேள்வி அல்ல. But the greatest question is, மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்குமானால், as the Lord Jesus come into your heart. உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக ஆண்டவர் இயேசு வந்து விட்டாரா என்பதுதான். Amen. What is the greatest question? மிகப்பெரிய கேள்வி என்பது என்ன? It's not, did you come to church today? இன்றைக்கு திருச்சபைக்கு வந்தீங்களா என்பது அல்ல. The greatest question is, மிகப்பெரிய கேள்வி என்ன?
as the Lord Jesus Christ come into your heart. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக வந்து விட்டாரா? Friend, salvation is not by works, ரட்சிப்பு என்பது கிரியையினால் அல்ல நண்பரே, not by traditions, பாரம்பரியத்தினாலும் அல்ல, not by rituals, அதாவது கலாச்சாரத்தினாலும் அல்ல, சடங்கினாலும் அல்ல, but by His mercy. அவருடைய இரக்கத்தினால். Amen. ஆமென். Christ came for us, கிறிஸ்துவானவர் நமக்காக வந்தார், lived for us, நமக்காக வாழ்ந்தார், died for us, நமக்காக மரித்தார், rose again for us, மறுபடியும் நமக்காக உயிர்த்தார், coming back for us. நமக்காக திரும்ப வருகிறார். Will you close your eyes right now? இப்பொழுது உங்கள் கண்களை மூடுவீர்களா? I feel the wonderful presence of God. கர்த்தருடைய அற்புதமான சமூகத்தை அடியேன் உணர்கிறேன். If possible, why don't we stand up to our feet? கூடுமானால் அனைவரும் நாம் எழும்பி நிற்போம். Even if in the ground floor or in the first floor, நீங்கள் கீழ்தளத்தில் இருந்தாலும் சரி, இரண்டாம் தளத்தில் இருந்தாலும் சரி, wherever you are, நீங்க எங்க இருந்தாலும் சரி, you can feel the awesome presence of God. தேவனுடைய மகத்துவமான பிரசன்னத்தை உங்களால் உணர முடியும். Oh, today the Lord stands at the door of your heart and says, my son, my daughter, let me in. இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வாசல் அண்டையிலே நின்று, என் மகனே, என் மகளே, உங்களுக்குள்ளாக நான் பிரவேசிக்க கதவை திறங்கள் என்கிறார். You may be a Christian for many years, பல வருஷங்களாக நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கலாம். but if you have not experienced Christ inside your heart, உங்களுடைய இருதயத்திற்குள்ளாக கிறிஸ்துவை நீங்கள் இன்னும் அனுபவிக்காவிட்டால், today I am telling you, my brother, my sister, என் சகோதரி, என் சகோதரி, இன்றைக்கு அடியேன் உங்களுக்கு சொல்லுகிறேன். oh, the loving God stands at the door of your heart and says, my son, my daughter, let me in. அன்புள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய இருதயத்தின் வாசல் அண்டையிலே நின்று, என் மகனே, என் மகளே, நான் உள்ளே வரும்படி எனக்கு கதவை திறவுங்கள் என்கிறார். Will you open your door for me? உங்களுடைய கதவை எனக்காக திறப்பீர்களா? Oh, my son, my daughter, will you open a heart's door for me? என் மகனே, என் மகளே, உங்களுடைய இருதயத்தின் கதவுகளை எனக்காக திறப்பீர்களா? Let me save you. உன்னை ரட்சிக்கட்டும், Let me renew you. உன்னை நான் புதுப்பிக்கட்டும், Let me deliver you. உன்னை நான் விடுதலையாக்கட்டும், Let me strengthen you. உன்னை நான் பலப்படுத்தட்டும், Let me empower you. உன்னை வல்லமையினால் நிரப்பட்டும். My dear friend, நண்பரே, if you desire forgiveness, மன்னிப்பை நீங்கள் வாஞ்சித்தால், if you long for peace, சமாதானத்துக்காக நீங்கள் ஏங்கி தவித்தால், if you need a new beginning, புதிய துவக்கம் வேண்டும் என்று நீங்கள் இருந்தால், if you want to experience the true meaning of Christmas, கிறிஸ்துமஸினுடைய உண்மையான அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், then today is your day. இன்றைய நாள் தான் உங்களுடைய நாள். Every eye closed, every head bowed in the name of Jesus. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருப்பதாக, எல்லா சிரசும் தாழ்த்தப்படுவதாக. Feel the wonderful presence of the Lord. கர்த்தருடைய அற்புதமான திரு சமூகத்தை உணருங்கள். Forget about the person next to you right now. பக்கத்தில் இருக்கிற நபரை கூட மறந்துடுங்க. The Holy Spirit of God is moving. அன்பின் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். Oh, I feel the mighty move of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய பலத்த அசைவாடுதலை அடியேன் உணர்கிறேன். Wherever you are, எங்கிருந்தாலும் சரி, wherever you are, நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, you can feel God's presence now. இப்பொழுதே உங்களால் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். My brother, right now. என் சகோதரனே, இப்பொழுதே. Sister, right now. இப்பொழுதே சகோதரியே, You can feel God's presence. தேவ சமூகத்தை உங்களால் உணர முடியும். Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. It's a very special day in your life. உங்கள் வாழ்க்கையில இது விசேஷமான நாள். God is doing something deep down in your heart. உங்களுடைய இருதயத்தின் ஆழத்திற்குள்ளாக தேவனாய் கர்த்தர் ஒரு ஆழமான கிரியை, விசேஷித்த கிரியை Something நடத்துகிறார். is happening right now. இப்பொழுதே ஏதோ ஒரு காரியம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Right now. இப்பொழுதே The evil one is losing his grip on your life. இதுவரைக்குமாக பொல்லாதவன் உங்கள் மீது கொண்டிருந்த தன் ஆதிக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறான். Oh, right now something is happening. இப்பொழுதே ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. Oh, the evil one, the devil, is losing his hold on your life. உங்கள் வாழ்க்கையின் மீது பொல்லாத பிசாசு தான் கொண்டிருக்கிற தன்னுடைய வல்லமையை இழந்து கொண்டிருக்கிறான். Your bondage is being broken right now. இப்போதே உங்களுடைய அடிமைத்தனம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. The power of sin is losing its power right now. இப்போதே பாவத்தின் வல்லமை தன்னுடைய ஆதிக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறது. Oh, thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Oh, renewing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினாலே புதுப்பிக்கப்படுதல். Renewing of the Holy Ghost. பரிசுத்த ஆவியினுடைய புதுப்பிக்கப்படுதல். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Oh, if you feel the need for deliverance, ஒரு விடுதலைக்கான ஒரு தேவை வேண்டும் என்று நீங்கள் உணர்ந்தால், as every eye closed, எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கையில், put up your hands wherever you are. நீங்கள் எங்கிருந்தாலும் கைகளை உயர்த்துங்க. Please don't look here and there right இங்க now. அங்க தயவு செய்து பார்க்காதீங்க. Very solemn moments, my மிகவும் friend. பவித்திரமான ஒரு நேரம் நண்பரே. Oh, thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Oh,
tell this in your heart. உங்கள் உள்ளத்திலே இதை சொல்லுங்க. Pray this prayer with me this morning. என்னோடு சேர்ந்து அடியோடு சேர்ந்து ஜெபத்தை ஏறெடுங்க. Oh Lord Jesus, ஆண்டவராகிய இயேசுவே, I receive you as my savior. என் இரட்சகராக நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். Thank you for coming for me, God. எனக்காக நீர் வந்ததற்காக நன்றி ஐயா. Thank you for your love. உம்முடைய அன்பிற்காக நன்றி. Thank you for your mercy. உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. Thank you for your grace. உம்முடைய கிருபைக்காக நன்றி. Wash me now, Lord. இப்பொழுது என்னை கழுவும். Wash me now. இப்பொழுது என்னை கழுவும். Renew me, Lord. என்னை புதுப்பியும். Make me yours, God. என்னை உம்முடையவனாக்கும். Set me free என்னை விடுவியும். from this Christmas onward. இந்த கிறிஸ்துமஸின் துவங்கி I will follow you. நான் உம்மை பின்பற்றுவேன். I will follow you. நான் உம்மை பின்பற்றுவேன். Oh, thank you, Holy நன்றி Spirit. பரிசுத்தவானவரே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. Oh, feel the mighty power of God. பலத்த தேவ சமூகத்தை உணருங்கள். Oh, I invite you to yield yourself to the working of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய கிரியைக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் விட்டுக் கொடுங்கள். Very ஒப்புக்கொடுங்கள். special moments right now. இப்போது மிக மிக விசேஷமான The தருணம். hand of God is stretched forth upon you. தேவனுடைய கரம் உங்கள் மீது நீட்டப்பட்டிருக்கிறது. The power of the Holy Ghost overshadowing me right now. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்கள் மீது நிழலிட்டுக் கொண்டிருக்கிறது. Oh, we thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Thank you. He is the Savior of my soul. Jesus, my Jesus, He is the Savior of my soul. He is the Savior of my soul. Everybody, everybody. Jesus. Oh, Jesus, my Jesus. Oh, my Jesus.
Savior of my soul. He's the Savior of my soul. Yes, Lord. பரிசுத்த ஆவியானவரை செய்வாடிக்கொள்ளுங்கள். தேவனுடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய As you remain silent for a moment, ஒரு சினம் நீங்கள் மௌனமாயிருக்கையிலே feel the presence of God. தேவ சமூகத்தை உணருங்கள். Feel God's presence so very close to you, brother. தேவ சமூகம் உங்களுக்கு மிகவும் அருகாமையில் இருக்கிறதை உணருங்கள். Sister, feel God's presence so very close to you. சகோதரியே, தேவ பிரசன்னம் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறதை உணருங்கள். I feel in my spirit அடியேன் ஆவியிலே உணர்கிறேன். the hand of God touching some of you right now. உங்களில் சில பேரை தேவனுடைய கரம் தொட்டு கொண்டிருக்கிறது. Brother, the Lord is touching you. சகோதரனே, தேவன் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். Sister, the Lord is touching you. சகோதரியே, தேவன் உங்களை தொட்டு The கொண்டிருக்கிறார். power of God is flowing. தேவனுடைய வல்லமை பாய்ந்து The கொண்டிருக்கிறது. power of God is flowing. தேவனுடைய வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. Darkness leaving you right now. இருள் உங்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. Darkness leaving you right now. இப்பொழுதே இருள் உங்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. Oh, the darkness is leaving you right now. இப்பொழுதே இருள் உங்களை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. The power of the evil one is being paralyzed in your life right now. இப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பொல்லாதனுடைய எல்லா வல்லமைகள் முடமாக்கப்படுகிறது. In the name of Jesus. ஆண்டவராகிய இயேசு In கிறிஸ்துவின் the நாமத்தில். name of Jesus. ஆண்டவராகிய இயேசு In கிறிஸ்துவின் the நாமத்தில். name of Jesus. ஆண்டவராகிய இயேசு. The Lord wants to see the eyes of the Lord upon you. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது இருக்கிறது. We are going to pray for you right now. இப்பொழுதே உங்களுக்காக ஜெபிக்க As போகிறோம். we pray, நாங்கள் ஜெபிக்கையில் the power of God is going to touch you. தேவனுடைய வல்லமை உங்களை தொட போகிறது. You shall be set free. நீங்கள் The விடுதலையாக்கப்படுவீர்கள். Bible says, வேதம் சொல்லுகிறது, whom the Son sets free, you shall be free indeed. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Just put up your hands wherever you are. எங்கிருந்தாலும் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். Oh, we thank you, Jesus. நன்றி ஆண்டவரே இயேசுவே. Oh, thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த Shall ஆண்டவரே. we pray? நாம் ஜெபிப்போம். Heavenly Father, we come to you in Jesus' name. பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் சமூகத்துக்கு நேராய் வந்து Lord, நிற்கிறோம். we pray for the hands lifted up. உயர்த்தப்பட்ட கரங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, we need you, God. நீர் எங்களுக்கு தேவை We ஆண்டவரே. need your help. உம்முடைய ஒத்தாசை தேவை We ஐயா. need your grace. உம்முடைய கிருபை தேவை We ஐயா. need your power. உம்முடைய வல்லமை தேவை. Lord, I pray that your mighty anointing will touch those hands lifted up in your presence. உம்முடைய சமூகத்திலே உயர்த்தப்பட்டிருக்கிறதான ஒவ்வொரு கரத்தையும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையின் பிரசனம் தொடுவதாக. Oh, may the fire of the Holy Ghost flow through them right now. பரிசுத்த ஆவியானுடைய அக்கினி அவர்கள் மூலமாக ஊடுருவி பாய்ந்து செல்வதாக. Let them be set free this morning. இந்த காலை பொழுதிலே இவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. From this moment on, grant them victory after victory. இந்த நொடி பொழுது துவங்கி அவர்களுக்கு ஜெயத்தின் மேல் ஜெயத்தை அருளுவீராக. The lives be abundantly blessed, Lord. அவருடைய ஜீவியம் அபரிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக. Flood their hearts and minds with your peace that passeth all understanding. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினாலே அவருடைய சிந்தைகளையும் இருதயங்களையும் நிரப்புவீராக. Keep them under your precious blood, Father. உம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்துக்குள்ளாக மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஐயா. Father, we once again thank you for this wonderful service. பிதாவே, இந்த அற்புதமான காலை ஆராதனைக்காக நன்றி Bless செலுத்துகிறோம். this dear congregation. இந்த சபையாரை ஆசீர்வதிங்க ஐயா. Oh, may a good hand rest upon every head bowed right now. சிறந்த அடுத்திருக்கிற ஒவ்வொரு மீதும் உம்முடைய கரம் நீட்டப்படுவதாக. Touch your people, உம் Lord. மக்களை தொடுவீராக. Touch your people, உம் Lord. மக்களை தொடுவீராக. Touch your people, உம் மக்களை Lord. தொடுவீராக. Does anyone seek may your healing power flow? வியாதிப்பட்டு யாராவது இருப்பார்களானால்
மேல் உம்முடைய சுகமாக்குற வல்லமை இப்போதே பாய்ந்து வருவதாக. Bless your people, Lord. மக்களை ஆசீர்வதிங்க ஐயா. Continue to speak to hearts. தொடர்ந்து அடியேனுடைய இருதயங்களோடு பேசுங்க ஐயா. And as we leave your sanctuary this morning, இந்த காலை பொழுதில் நம்ம சமூகத்தை விட்டு நாங்கள் புறப்பட போகையிலே help us to carry the good news of the gospel of Jesus that you are still alive. நீர் இன்னும் உயிரோடு இருக்கிறீர் என்கிற நற்செய்தியை ஆண்டவரே மற்றவர்களுக்கு பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்யும். Commit our lives into your hands. எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்துக்குள்ளே போடுகிறோம். All glory and honor be ascribed to thy holy name, Father. உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். The wonderful name of the Lord Jesus Christ we pray. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். Amen. May the grace of our Lord and Savior Jesus Christ, the love of the Father, the fellowship and the sweet communion of the Holy Spirit rest and abide with each one of us this day till the Lord Jesus Christ comes. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் இருப்பதாக. Amen. 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 God bless you. God be with you. We once again wish you a very blessed Christ-centered Christmas. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் உங்களோடு இருப்பாராக. கிறிஸ்துவை மையப்படுத்தின கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை ஒரு விசையாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. Hope you have been blessed to the preaching of God's word today. Our Sunday church service timings are as follows. Our English service commences at 7 a.m. Our Tamil service at 10:30 a.m. Our Bible study, it's a bilingual service, commences At 6 p.m. Our church address is Apostolic Christian Assembly, Perambur Ministries, 74 Ballard Street, Agaram, Chennai 82. For personal prayer, kindly contact us at the following numbers: 9566262203 or 95516488083 or 9941447894. Our church landline number is 044-3150-8155. For more messages, visit our YouTube channel, ACA Perambur Ministries. Our church website is www.acaperamburministries.org. May God bless you.